ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. அன்னைக்கு வந்து பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் சாதம், வாழைக்காய் பொரியல். ஹஸ்பண்டுக்கு பண்ணது தான். பாப்பா, தம்பி 2 பேருக்குமே இதுதான் லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். தனியாக அவங்களுக்குன்னு நான் எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் தம்பி வந்து 4 மணிக்கு வேனில் வந்துட்டுருக்கான். பாப்பா தம்பி ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆனால் பாப்பா வந்து எல்கேஜி யூகேஜி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இருக்கிற நம்ம பக்கத்து தெருவில் இருக்குது. பக்கத்து தெருவுனா பக்கத்து தெருவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட்னால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரீட்டு 5 ஸ்ட்ரீட்னு வந்து 1வது தெரு 2வது தெரு 3வது தெருன்னு வந்து நேம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் கூட்டிகிட்டு வரதுக்கு. அந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்கா. நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். 3:15 விட்டுருவாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா 3:30 விடுறாங்க. தம்பி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்தெல்லாம் போயிட்டு கூப்பிட்டு வர முடியாது. அதனால் தம்பிக்கு வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ போட்டிருந்தோம். ஈவினிங் ஷிஃப்ட் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம். நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவில் விட்டுருவாங்க. கூட்டிகிட்டு தான் வரணும் போயிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு போனேன்னா ஒரு 4:10 4:05 அந்த மாதிரி டைமுக்கு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். பாப்பா கூட்டிகிட்டு 3:30க்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 வீட்டில் இருப்போம் நானும் பாப்பாவும். பாப்பாவுக்கு ட்ரெஸ் செஞ்சு பண்ணிவிட்டு ஏதாச்சும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் எப்போவுமே. அது மாதிரி பாப்பா வந்து இப்போ தம்பி வேறு மாதிரி. தம்பி வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எதுவுமே வந்து கேட்க மாட்டான். பசிச்சா மட்டும்தான் பசிக்குதுன்னு சொல்லுவாள். ஆனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாள். இல்லைனா அழுதுகிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாள். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ப்ரௌனி ஆர்டர் வந்து அந்த டீ ஷாப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. அது இருந்துச்சு. ப்ரௌனி பீஸ் வந்து 1. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்ப மாட்டான்னு சொல்லிட்டா. அப்போ வந்து என்ன சொன்னேன்னா உனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பணும். வந்த உடனே எனக்கு பர்த்டே கேக் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா. இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ப்ரௌனி ஓடிஜிலே வந்து வச்சுருவேன். அவளே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தம்பியை கூடவே வந்து போயிருந்தோம். அப்புறம் தம்பி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து அன்றைக்கி வந்து மரவள்ளி சிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். அது தம்பியோட ரொம்ப ஃபேவரெட்டு. அது வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆளுக்கு பாதி கொடுத்தோடனே பாப்பா அழுதா. தம்பிக்கு கொடுத்தது வந்து தம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டான். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா சரி மாம்பழம் இருந்துச்சு. அம்மா அன்னைக்கு மாங்காவாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது பழுத்துருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துமே கொடுத்தா. தம்பி மாம்பழம் வேணான்னு சொல்லிட்டா. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து எடுத்துக்கிட்டு அவள் சின்ன சிப்ஸ் வந்து தம்பிக்கிட்ட கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் பாத்திரம் இருந்துச்சு கொஞ்சமாக கழுவி வச்சுட்டு அம்மா ஊர்லேருந்து ஒரு 20 நாளுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த மலாட்டை வந்து ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு. அதை வந்து வேக வச்சு இதெல்லாம்னு சொல்லிட்டு மேலே வந்து தோல் எல்லாம் கருப்பாக வந்து மாறிடுச்சு. அதை வந்து வேக வச்சுட்டு தம்பி வந்து டியூஷன் போட்டிருக்கோம். வீட்டில் இருந்தால் பாப்பா வந்து எழுதவே விட மாட்டேன்றா. அதனால் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக படிக்க மாட்டேன்றா. அதனால் தம்பி வந்து டியூஷன் போட்டாச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டே இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கு அந்த ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் இந்த மாதிரிலாம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னவோ அமைதியாக உட்காந்தா. அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. அப்புறம் அடித்து தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:30 வந்து 7:30 வந்து டியூஷன் முடிஞ்சிடும். அப்படியே இட்லி ஊற்றி வச்சுட்டு தான் தம்பி கூப்பிடவே போனேன். பக்கத்து தெருவில்ன்றதுனால அப்படியே தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இட்லியும் வந்து ரெடியாக இருந்துச்சு. வந்த உடனே தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எதுவும் சாப்பிடல. அதனால் இட்லி போட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொத்து தான் செஞ்சேன். 6 இட்லி தான். 3 இட்லி போட்டு போய் தம்பி பாப்பா 2 பேருக்கு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 இட்லி இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு மணி ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ருந்தேன். காலையில் வச்ச பழைய சாம்பார் இருந்துச்சு. அதை வச்சு தான் சாப்பிட்டோம். காலையில் கீரைக்கார அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி கை கால் வலி அதெல்லாம் வந்து இருக்குது. பிரண்டை வந்து ஒரு மாதத்தில் 4 டைம் சாப்பிட்டேன்னா அந்த வலியெலாம் இருக்காமல் போயிடுமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வாங்கி செய்வேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். பிரண்டையில் தோல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போய்ட்டு நார் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் கொத்தவரங்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா அந்த அண்ணக்கிட்டே தான் வாங்கியிருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்.